power is greater than magic power. நம் தளபதியின் வல்லமை எல்லா மந்திரவாதியினுடைய வல்லமை விட மாபெரும் வல்லமை. If the apostolic anointing is fully released, முழுவதும் அப்போஸ்தல அபிஷேகம் மாத்திரம் அவிழ்க்கப்பட்டால், the magicians will simply follow you. மந்திரவாதிகள் உங்களுக்கு பின்பாக மணியாட்டிக் கொண்டே வருவார்கள். I tell you, brothers, sisters, சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், the apostolic spirit, the apostolic anointing, இந்த அப்போஸ்தல அபிஷேகம், you can baptize thousands of magicians in a year. ஒரு வருஷத்துல ஆயிரக்கணக்கான மந்திரவாதிகளுக்கு நீங்க காவேரிக்கே கொண்டுகிட்டு போய் கங்கைக்கே கொண்டு போய் ஸ்நானம் பண்ணி எடுப்பீர்கள். That is your anointing. அதுதான் உங்களுடைய அபிஷேகம். That's your anointing. அது உங்களுடைய அபிஷேகம். Lord, let us open our eyes to see the spirit of an apostle is a spirit of authority over all the power of the devil, over all the power of the devil, எல்லா சாத்தானுடைய வல்லமையை விட all the power of the enemy, over all the power of the enemy. See, Apostle Paul, அப்போஸ்தல பவுல், one man went to Ephesus. ஒரு மனிதன் அங்கே எபேசு பட்டணத்துக்கு போனார். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஒரு ஹalleluya சொல்லுவோமா? People brought the belt. ஜனங்கள் அங்கே அந்த உரிமால்களை கொண்டு வந்தார். It's not Paul's belt. அது பவுலினுடைய உரிமால் அல்ல. They brought the handkerchief. அவர்கள் உரிமால்களை கொண்டு வந்தார்கள். And they said, Paul, அவர்கள் சொன்னார்கள், பவுலே, good morning. குட் மார்னிங், காலை வணக்கம். They touched it. அவர்கள் தொட்டார்கள். And they threw it on the demon possessed man. பிசாசு பிடித்தவங்க மேல தூக்கி போட்டாங்க. Demon screamed. ஓ பிசாசுகள் அலறிச்சு. That's the spirit of an apostle. ஓ அதுதான் ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி. That's the spirit of an apostle. ஒரு அதுதான் அப்போஸ்தலனுடைய ஆவி. Hallelujah. Hallelujah. Jesus turned. இயேசு திரும்பி பார்த்தார். And rebuked. அவர்களை கடிந்து கொண்டு சொன்னார். அவர் சொன்னார், don't you know what kind of spirit you have? நீங்கள் எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? Don't you know what kind of spirit is a spirit of apostle? ஒரு அப்போஸ்தலனுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பது உங்களுக்கு தெரியாதா? இப்ப தெரியுதா தெரியலையா? Do you see that? நீங்க அத பாக்குறீங்களா? See, you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? Some of the devil drivers, சில பிசாசு துரத்துகிற லோக்கல் மந்திரவாதிங்க, they saw the apostles, அப்போஸ்தலர்களை பார்த்தாங்க. and they used the technique. அவங்க எப்படி எல்லாம் துரத்துறாங்கறத பார்த்தாங்க. தெரியல உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு தான் தெரியுமே. The demon possessed people begged them so much. இந்த பிசாசு பிடித்தவர்கள் அந்த அளவுக்கு அடிச்சு துவச்சிட்டாங்க. They ran bleeding naked. அவர்கள் ரத்தம் ஒழுக 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 போட்டுக்கிற ஒண்ணுமில்லாம ஓடி போனாங்க. All the magicians, everybody say all the magicians, எல்லாரும் சொல்லுங்க, எல்லா மந்திரவாதிகள், all over Ephesus, எபேசு பட்டணத்தில இருந்த எல்லா மந்திரவாதிகள் brought all their magic books, அவர்களுடைய சகல மந்திர புத்தகங்களையும் கொண்டு வந்தார்கள். in front of all the people, எல்லா மக்களுக்கு முன்பாக they burnt it. அதை எரித்தார்கள். That is apostolic anointing. அதுதான் அப்போஸ்தலத்துவ அபிஷேகம். That is apostolic anointing. அதுதான் அப்போஸ்தல அபிஷேகம். Your anointing can just like a fire, it can burn the magic books of the nation of India, nation of Europe. உங்களுடைய அபிஷேகம் எல்லா மந்திர புத்தகங்களையும் எரித்து போட்டுகிற, இந்தியா முழுவதும் இருக்கிற, ஐரோப்பா முழுவதும் இருக்கிற எல்லா மந்திர புத்தகங்களை எரிக்கிற வல்லமை உங்கள் அப்போஸ்தல ஆவி. Hallelujah. Hallelujah. The apostle, ஒரு அப்போஸ்தலன், has such a tremendous authority. அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. Listen, கவனிங்க. he can even judge sin in the church. சபையில் இருக்கிற பாவத்தை அவன் நியாயம் தீர்க்க கூடியவன். If he says, அவர் சொல்லிட்டா finished, முடிஞ்சியா, கதையே முடிஞ்சிரும். Ananiya, is that all? இதுதானா எல்லாம்? Sapphira, why did you agree to tell the lie to the Holy Spirit? Me and the Holy Spirit are same. பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்ல நீங்கள் துணிந்ததென்ன? நானும் ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கிறோம். The anointing of an apostle not only will give life, also will kill life. அப்போஸ்தலருடைய அபிஷேகம் ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உயிரை வாங்குற அபிஷேகம். உயிரை கொடுக்கும், உயிரை வாங்கும். சில சகோதரி சொல்றாங்க, எங்க அப்போஸ்தலன் அதை தான் செய்துகிட்டு இருக்கிறாரு, என் உயிரை வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு.
சில சகோதரிகள் சொல்றாங்க, எங்க அப்போஸ்தலர் இப்படித்தான், நாங்க என்னதான் அப்போஸ் பண்ணினாலும் அப்பப்ப எங்க உயிரை வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. Everybody say an apostle. எல்லாரும் சொல்லுங்க, என்ன அப்போஸ்தலர் has a tremendous authority. அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. To exercise authority even to judge sin. பாவத்தை நியாயம் தீர்க்கிற ஒரு அதிகாரம் கூட ஒரு அப்போஸ்தலனுக்கு இருக்கிறது. I like Paul. எனக்கு பவுல் பிடிக்கும். Very short fellow. ரொம்ப குள்ளமான மனுஷன். He says, if you see me, you will think, yes, he is apostle. நீங்க என்னை பார்த்தீங்கன்னா இவரே அப்போஸ்தலன். ABCD கூட எழுத தெரியாது இருப்பார் அப்போஸ்தலர். அவர் சொன்னா நடந்துறையா. ஒரு அப்போஸ்தலர் ஆனா அக்கன்னா கூட எழுத தெரியாமல் இருக்கலாம். ஆனா அவர் அச்சு புச்சுன்னு என்னத்தையா சொல்லிவிட்டாருன்னா தத்து புத்துன்னு நடந்துரும். ஒரு அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. Apostle word has such an authority. அப்போஸ்தல அபிஷேகம் பெற்றப்பட்டவங்களுக்கு அவ்வளவு அதிகாரத்தை Paul says, பவுல் சொல்றாரு, hello, I hear there is somebody in your church. உங்களுடைய சபையிலே ஒருத்தர் இப்படி இருக்கிறார்னு கேள்விப்படுகிறேன். He is living an immoral life. அவன் ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்க்கையில் வாழ்கிறான். How dare you tolerate him? எவ்வளவு காலம் நீங்க அவனை பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க? I already passed judgment. ஏற்கனவே அவன் மேல நியாயம் தீர்த்திருக்கிறேன். Apostolic anointing is a judgmental authority. ஒரு அப்போஸ்தல அபிஷேகம் நியாயம் தீர்க்கிற அபிஷேகம். Say hallelujah. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. I already passed the judgment. ஏற்கனவே அவன் மேல நியாய தீர்ப்பு கொடுத்து விட்டேன். Okay, already I judged. ஏற்கனவே நியாயம் தீர்த்து விட்டேன். So when you come next time, அடுத்த தடவை நான் வரும்போது I will be there in the spirit. நான் அந்த ஆவியிலே நான் இருப்பேன். Okay? சரிதானா? Hand him over to the devil. அவனை சாத்தான் கையில ஒப்பு கொடுத்துறேன். That is an apostolic authority. அதுதான் ஒரு அப்போஸ்தலத்துவ அதிகாரம். Don't you know what kind of spirit you have? உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? Do you think, I tell you, if apostles begin to use their authority against the demons, magicians, magics, strongholds shall be broken. If they take their authority against sin, hypocrisy, sin in the church shall vanish away. அப்போஸ்தலர்கள் மாத்திரம் தங்களுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பிசாசுகளின் மேலே, அசுத்த ஆவிகளின் மேலே அவர்கள் அதிகாரத்தை எடுக்கும் பொழுது அவைகள் அழிந்து போய்விடும். சபையிலே பாவத்தின் மேலும் மாய்மாலத்தின் மேலும் அவர்கள் அதிகாரத்தை எடுத்தால் சபையை விட்டு எல்லா மாய்மாலங்களும் ஒளிந்துவிடும். Church shall become a pure church. சபையானது பரிசுத்தமிக்க சபையாக கையை உயர்த்தி சொல்லுங்க, Father. பிதாவே, கையை உயர்த்தி சொல்லுங்க, பிதாவே. Open the eyes of apostles. அப்போஸ்தலருடைய கண்களை திறந்தருளும். Let them see. அவர்கள் பார்க்கட்டும். And take their authority. அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை எடுக்கட்டும். Against sin. பாவத்திற்கு விரோதமாய். Against sickness. வியாதிக்கு விரோதமாய். Against Satan. சாத்தானுக்கு விரோதமாய். Hallelujah. Hallelujah. An apostolic spirit. ஒரு அப்போஸ்தல ஆவி. The problem with apostolic spirit. இந்த அப்போஸ்தல ஆவிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? Apostles, don't be upset with me. என்னோட அப்போஸ்தலர்களே கோச்சுக்கிறாதீங்க. Always there will be a push inside. எப்பொழுதுமே அவர்களுக்கு உள்ள முன்னே தள்ளுகிற ஒரு காரியம் இருக்கு. They won't stay in one place. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. They will go. அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. They always want something new. ஏதாவது ஒன்னு புதுசா செய்யணும்னு பாப்பாங்க. நேத்து மட்டன் சாப்பிட்டா இன்னைக்கு ஃபிஷ் பாப்பாங்க. இன்னைக்கு ஃபிஷ் பார்த்தா நாளைக்கு நண்டு பாப்பாங்க. இன்னைக்கு கறியை சாப்பிட்டா நாளைக்கு கோழியை பார்ப்பாங்க. நாளைக்கு கோழி காலி ஆயிருச்சுன்னா அதுக்கு பிறகு மீனை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அட்வென்ச்சரஸ். ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அட்வென்ச்சரஸ். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சாதனை புதுமை செய்யணும்னு விரும்புவாங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களே. They are always people of adventure. எப்பொழுதுமே அவர்கள் ஒரு அதிசயம் செய்கிறவர்கள், ஒரு புதுமை செய்கிறவர்கள். When they have a big church, அவர்களுக்கு ஒரு பெரிய சபை இருந்தா 10,000 people, 10,000 பேர், the apostle spirit will say, அப்போஸ்தல ஆவி சொல்லும், choose the hardest place in that place. அந்த எங்க கடினமா இருக்குதோ அந்த இடத்துக்கு கல்லுல நார் உரிக்கிற இடத்துக்கு போங்க. And the spirit of apostle will say, பிறகு அப்போஸ்தல ஆவி சொல்லும், there is a Hindu temple, அங்கே ஒரு இந்து கோவில் இருக்கு, விக்கிரக கோவில் இருக்குது. just have a healing crusade just near the Hindu temple and get the electricity from the temple. அந்த விக்கிரக கோவிலுக்கு பக்கத்திலே போய் அந்த விக்கிரக ஆலயத்திலிருந்தே நீ கரண்ட்டை எடுத்து நீ ஒரு குருசேட் நடத்துன ஒரு வைராக்கியத்தை கிளப்பி விடு. The apostolic anointing will not go around Jericho. அப்போஸ்தல அபிஷேகம் எரிகோவை சுத்திக்கிட்டு இருக்காது. The apostle anointing in you will jump over Jericho.
அப்போஸ்தல அபிஷேகம் இருக்குதே, உங்களுக்கு அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எரிகோ மேலேயே குதித்து ஏறி நிற்கும். Paul says, பவுல் சொல்லுகிறார், my ambition is to go to the place where the gospel is not preached. இதுவரை சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கெல்லாம் போகும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். Hallelujah. சுவிசேஷம்